அனைவருக்கும் வணக்கம். நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் கடல் வகை உணவுகள்லாம் நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதாவது வஞ்சரம், திமிங்கலம், சுறா, மத்தி, நெத்திலி, கெளுத்தி, காரை, பாறை, சங்கரா, கோலா, சீலா, கணவாய், காரை, காரப்பொடி, கிழங்கான், கெண்டை, கொண்டை, கொடுவா, சாலை, சிலேபி, பால்மீன், எறா, சுறா, நண்டு இதையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றோம் நாம. அதுவும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம். ஆனால் ஒரு 2 கிலோ எடுத்து 1 கிலோ வறுவல், 1 கிலோ குழம்பு வச்சு அந்த குழம்பை மறுநாள் தோசை வச்சு நல்லா விரும்பி சாப்பிட்றோம் நம்ம. வெளியில் உணவகத்துக்கெல்லாம் போனால் நல்லா பட்டை ஜிலேபியாக கேட்குற நம்ம, கடற்கரை போனால் நல்லா சூடாக மீனை வறுத்து கொடுக்குற நம்ம. இதையெல்லாம் நமக்கு உணவாக கொடுக்குற மீனவர்களின் பிரச்சனையை பற்றி நம்ம என்னைக்குன்னா யோசிச்சிருக்கோமா, கவலைப்பட்டு இருக்கோமா? சிங்கள இராணுவத்தால் 800க்கும் மேற்பட்ட மீனவர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மீன் பிடிக்க செல்கிற தமிழக மீனவர்களை சிங்கள ராணுவம் கைது செய்து படகுல பிடுங்கி வச்சு துன்புறுத்தி பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி வைக்கிறாங்க. இதை பற்றி யோசிக்கவோ சிந்திக்கவோ கவலைப்படவோ நம்மை ஆள்கிற தமிழக அரசுக்கும் துப்பில்லை, இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. தமிழர்கள் நமக்கும் அதை பற்றி கவலையும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. எப்படியும் நம்மளால 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம அந்த விவசாயத்தை மதிக்கிறது இல்லை. அது ஒரு விவசாய தீண்டாமை. அதே தீண்டாமையை கடைபிடிக்கிறதா இந்த மீனவர்களுக்கான தீண்டாமை. நமக்குள் இருக்கும் இந்த தீண்டாமையை ஒழிக்க நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசறை முன்னெடுக்கும். இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை, கைது செய்யப்படுவதை கண்டித்து மாபெரும் இயக்கங்களின் தலைவர்களின் துணையோடு அண்ணன் சீமான் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாள் 22/3/2020 சனிக்கிழமை ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் வளர்ந்த அருகில். மீனவர் மக்களின் வாழ்வுரிமை, தமிழர் எங்கள் பிறப்புரிமை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நான் உங்கள் தம்பி ஆனந்தன்.